நீங்க சொல்லுங்க, பெண்கள் எவ்வளவு கோபப்படுவீர்கள்? நான் சொல்றத ஆப்போசிட் சைடு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவர் கேட்க கூட மாட்டேங்கிறா அப்படின்னா அப்படியே கோவம் வரதுல அப்படியே கையெல்லாம் இப்படி ஆயிடும். டாப் வாய்ஸ்ல கத்தணும் போல இருக்கும். எனக்கு ஆல்ரெடி நல்லா லவுட் வாய்ஸ். சோ நான் கத்தனா பில்டிங் ஃபுல்லா கேக்கும். எங்க அம்மா அது எவ்வளவு லவுட் வாய்ஸ் அந்த மாதிரி. யார் அங்க காலங்காத்தால எரும மாடு மாதிரி கத்துறது? இவர்தாங்க போன் நினைச்சு சூடான இஸ்திரி பெட்டி தூக்கி கால வச்சிட்டாரு. அந்த மாதிரி. டேய் என்னடா சவுண்ட் குடுக்குற? நீ என்ன மாப்பிள்ளை லீடரடா? இந்த மாதிரி சவுண்ட் எத்தனை பாத்துக்கன்னு தெரியுமா? என்னடா கோபம் வந்ததுன்னா கண்ணா பின்னான்னு பேசுவேன். வாயில எப்படி வார்த்தை வருதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். என்ன கோவம், சம கோவம் என்ன பண்ணுவீங்க? நான் சொல்லி அந்த பையன் அந்த பொண்ணோட படத்துக்கு போயிட்டு அவன் செத்துட்டான். அவன் செத்துட்டான். முடிஞ்சு. இதுல இருந்தே தெரியுது நீ என் மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கேன்னு. ஆணுக்குள் இருக்கும் பெண்ணின் குணங்கள், பெண்ணுக்குள் இருக்கும் ஆணின் குணங்கள். ஒரு வாட்டி கோவம் வரும்போது கையில இருக்க கண்ணாடி வாழையெல்லாம் பிரிச்சு செவுத்துல அடிச்சு ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட், தாங்க முடியல. அவன் அடிக்கிற அளவுக்கு கோவம் வரும், ஆனா அடிக்க முடியாது. ஏன்னா அவன் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது. தெரியுதுல்ல மண்ட பத்திரம். எல்லாரும் பார்த்தாலே தெரிஞ்சிரும். அது அப்படி ஒரு பார்வை பார்ப்பேன் ஃபர்ஸ்ட். அந்த லுக்கே எப்படி இருக்கும் அது? கேட்டா சொல்லும் முதலியா இழிக்கிற. ரொம்ப ஒரு உக்கிரமான ஒரு பார்வை. ரொம்ப உக்கிரமா இருப்பேன். ஆக்சுவலி நான் பிரின்சிபலா ஒர்க் பண்ணும்போது பசங்க சொன்ன கேட்கல அப்படின்னு ஆக்சுவலி எனக்கு ஷர்ட் பட்டன் போடாம வரனா சாத்திருவேன். அது எவனா இருந்தாலும் சரி சாத்திரன்னு வச்சுக்க. ஆளை மண்டை பாரு. என்ன ஐயோ ஒரு மாதிரி ஓங்க மாதிரி இருக்கு. இல்ல ஓங்கலாம் இல்ல, டொமஸ்டிக் வயலன்ஸ்ல போயிடுவ நீ உள்ள. தம்பி எவனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இல்லைன்னா காலரை பிடிச்சி தூக்கிடுவேன். வெரி சாரி டு சே. ரியல்லி வந்துட்டியா? நீ சட்டை பண்ணுவியா? நிறைய கோவம் ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா அழுவேன். பட் ஆனா சத்தமே வராது. ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சத்தமே வராம நான் பாட்டுல அழுவேன். நான் யார் மேல கோபப்பட்டிருக்கணும் அவங்க அந்த நேரத்துல என்ன சமாதானப்படுத்தினாங்கன்னா பட்டுன்னு அரைஞ்சிருவேன். யாரா இருந்தாலும். போலீஸ் அடிச்சிட்டியா? என்கிட்ட அடி வாங்கின எங்க அண்ணன் கூட இங்க வந்திருக்காங்க. ஓ இதுல அவார்டு வாங்குனவர் வந்த மாதிரி சொல்லுங்க. எஸ். கோவப்பட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போனா வண்டியை ஃபாஸ்டா ஓட்டுவேன், தார்மாரா ஓட்டுவேன். A few minutes later. உண்மையிலேயே நீங்களா சண்டைக்கு எவ்வளவு பயப்படுறீங்க? சண்டை 2 பேருக்கு வரப்போகுதுன்னா கூடிய வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி நான் ஓடி போயிருவேன். நீங்க ஓடி போயிருங்க. ஏய் மான் கராத்தே என்ன தெரியுமாடா உங்களுக்கு? ஆபத்து வரும்போது மான் பிச்சின்னு ஓடுமே, அப்படி பிச்சின்னு ஓடுறத மான் கராத்தே. இப்ப பாருங்கடா. சண்டை போடுறதுக்கு பயமா இருக்கும். என்னோட பெரிய பல்கா இருக்க ஒரு ஆளை கூட்டு போவேன். எனக்கு பயமா தான் இருக்கும், அவனுக்கும் பயமா தான் இருக்கும். சரி நான் இருக்கேன்னு தெரியல அவன் வருவான், அவன் இருக்கான்னு தெரியல நான் வருவான். 2 பேருமே பயமா தான் இருக்கும். அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. செம்ம பாயிண்ட் சொன்னீங்க. பல்கா ஒருத்தனை கூட்டியாருவேன், ஆனா அவனுக்கும் பயமா தான் இருக்கும். அவன் சேஃப்டி அவன் பாக்கதானே செய்வான். யாரோ ஒருத்தர் அடிக்க போறோம்னு வச்சுங்களேன், பாக்குறதுக்கு அவன் சாதாரணமா தான் இருப்பான். ஆனா அவன் கை முறிக்க அப்படியே தூக்குறப்போ பையெல்லாம் பெருசாவும் பாருங்க. ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. ஏய் என்னத்துக்குடா பேசிட்டு இருக்கிற? சரி வாடா சமாதானமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்ணு. நீ யாரு நான் யாரு? ஓட்டாய் புள்ள. ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டான் பாக்க வேணா நான் அதிகமா நினைக்க மாட்டான். என்னெல்லாம் சொல்லுவீங்க சண்டை போடல? ஏய் அந்த மாதிரி என்ன சொல்லுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டே இருப்போம் சார். அவனும் பேசிட்டே இருப்பான், நானும் பேசிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் வர. ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம் ஊர்ல அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் பேசிட்டே இருப்போம், அவனும் பேசிட்டே இருப்பான். பேசி பேசி டயர்ட் ஆகி டீ குடிச்சிட்டு வந்து சில நேரத்துல சமாதானம் ஆயிடும். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். தனியா இருக்கல சண்டை போறதுக்கு ரொம்ப பயப்படுவேன் சார். எதா இருந்தாலும் சமாதானமா போயிடுவேன். ஆனா குரூப்பா இருக்கையில சண்டை போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நம்ம சண்டைக்கு போயல எப்ப இருந்தாலும் ஒருத்தன் பிடிப்பாடே வேணாம் மச்சான் சொல்லி. ஓ நீ அந்த கேஸா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப பேர் அர்த்தம் பண்றான். நீங்கள் எப்போது வெட்கப்பட்டீர்கள்? எப்படியெல்லாம் வெட்கப்படுகிறீர்கள்? பெண்கள் பக்கத்துல உட்காரும்போது, பக்கத்துல உட்காரும்போது ஒரு வெட்கம், பஸ் சீட்ல கூட உட்காரும்போது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். ஏன் தயங்குறீங்க? வாங்க. வேண்டாம், பச்சுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு, தனியா வச்சுக்கிறேன். ஸ்டேஜ்ல ஏறி பிரைஸ் வாங்கும்போது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். என்னடா சொல்ற? ஆமாண்ணே பெருமையா இருக்கும் தம்பி. அது பெருமையா இருக்கும் சார். மேலே ஏறும்போது ஒரு மாதிரி ஒரு நர்வஸ்னஸ், கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும். இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். ஆணுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் வரும் சார். இப்போ பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கும்போது குரல் வித்தியாசமா இருக்கும்.
ஒரு ஸ்டேஜ்ல வந்து குரல் மாறும் அவங்களுக்கு. அந்த டைம்ல வந்து வெளியில வந்து பேசும்போது என்ன இவன் இப்படி ஆம்பளை ஆயிட்டானா அப்படின்னு அவங்க சொல்லும்போது உடையும் பருவம் அந்த நேரம் கொஞ்சம் வெக்கமா அந்த ஸ்டேஜ் மீசெல்லாம் முளைச்சிருச்சு பெரிய மனுஷன் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா சூப்பர். இப்பதான் நீ பாயிண்ட்க்கே வந்திருக்க. கரெக்ட் இப்பதான் பாயிண்ட் வந்திருக்கீங்க. வீட்டுல கல்யாண பேச்சு எடுக்கும்போது கல்யாண பேச்சு எடுக்கும்போது வெக்கம் வரும். நாலு பேட்டு எங்க அம்மா என்ன பத்தி பெருமையா சொல்ல மாதிரி வெக்கமா இருக்கும். ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன், என் பையன் அப்படி பண்றான், என் பையன் இப்படி பண்றாங்க, ரொம்ப வெக்கமா இருக்கும். இவன் புறக்கணிக்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரச மரம் இல்ல, அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தையை பெத்த அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. ஆண்கள் இந்த வெக்கத்தில் நீங்கள் எதை ரசிக்கிறீர்கள்? இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு திணறுவாங்க. அப்படியே பப்ளிக்கா தெரியும், கை கால்லாம் நடுங்கும், அப்படியே உதறும். அதாவதுங்க பரவாயில்ல, ஃப்ரீயா பேசுங்க. ஐ லவ் இது வரைக்கும் பக்கத்துல ஒரு பொண்ணு அங்க நின்னுட்டு இருப்பா, அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பான், டேய் மச்சான் கெத்தா, அப்படியே ரொம்ப அப்படியே பீடி ஏத்துவான். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா அப்படியே ஆஃப் ஆயிடும். எங்க அவ கஞ்சி கஞ்சி பொண்ணு பார்க்க வரும்போது அவர் அங்க சோஃபால உட்காந்துட்டு இப்படி இப்படி பார்த்துட்டு நெளிஞ்சிட்டு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி சிரிக்கிறாரு, சிரிப்பு கண்ட்ரோல் பண்றாரு. பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஐயோ பாத்துருவாரோ, இவரு மாமா பாத்துருவாரோ, தலை குஞ்சிட்டு ஓரமா நின்னு பாக்குறது. கல்யாணத்து போது சாப்பாடு ஊட்டி விடும்பாங்க. அது எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இந்த ஆம்பளைங்க நெளியறதும் பொம்பளைங்க வாய காட்டுறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ரசிப்பேன், ரொம்பவே ரசிப்பேன் நான். உண்மையா சொல்லுங்க, நீங்க எவ்வளவு பெரிய பயந்தாங்குழி? ரொம்ப பயந்தாங்குழி சார். நைட் 9 மணிக்கு மேல வந்து வெளியே போக மாட்டேன். 9 o'clock வெளியே போக மாட்டீங்க? கடைக்கு போகணும்னா கூட நான் போக மாட்டேன். பயந்தாங்குழி பக்கோடா டேய் போடா. பயந்தோரி பயந்தோரி பையா பயந்தோரி. ரோட் கிராஸ் பண்ண பயப்படுவேன். ரோட் கிராஸ் பண்ண பயப்படுவீங்க? இது என்ன புதுசா இருக்கு? ரோட் கிராஸ் பண்ண தெரியாது சார். ரோட் கிராஸ் பண்ண தெரியாதா? என்ன படிக்கிறீங்க நீங்க? பிகாம் ஃபைனல் இயர். இங்க வா. பெட்ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த பெட்டுக்கு போற வரைக்கும் பெரும் பயமா இருக்கும். விளங்கும்டா. அதுக்கு அவ்வளவு பயமா இருக்குமா? ஆமா, அந்த சமயம் தான் ஏதோ ஊர்ல இருக்கிற எல்லா பேயும் நம்மள துரத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? போய் அந்த பெட்ல அப்படியே, அதுவும் அந்த பெட் கிட்ட போகும்போது கீழே ஒரு கேப் இருக்குல்ல, அந்த வழியா யாராவது வந்து பிடிக்கிறாங்களான்னு ஜம்ப் பண்ணி போய் உட்காரும் அதுல. ஓஹோ, வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவுல இருக்கு. மிக உயரமான இடத்துல இருந்து கீழே பார்க்க போகுது. ஹைட்ல இருந்து கீழே பார்க்கல. இவ்வளவு உயரம் ஏறி வந்தது பயமா இல்ல, இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா? எங்க வீட்ல எலி செத்துருச்சு. அப்போ அது வந்து அரை உயிர்ல இருந்தது. அப்போ அது அந்த முறத்துல எடுத்துட்டு என் அண்ணா கிட்ட காட்டணும்னு என் அண்ணா அப்படி ஓடி நான் பார்த்ததே இல்ல. எப்படி எல்லாம் ஜெக்கப் பண்றாங்க? என்னடா பாராட்டி பேசுறீங்க? பெண்களுடைய வன்மம் என்ன, பெண்களுடைய குரோதம் என்ன? எக்ஸாம்பிள், நான் யாரையாவது அடிக்கணும் அடிச்சிருவேன். கையால் தப்புனா கையை உடைச்சு கையில கொடுத்துருவேன், காலை உடைச்சு கையில கொடுத்துருவேன். தட்ஸ் இட். அவ்வளவுதான். இந்தாமா என்ன இல்ல என்னன்னு என்னன்னா என்னன்னா என்ன? நாங்கெல்லாம் யார் தெரியுமில்ல, ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவங்க, அது லெஃப்ட் சைடுல. ஒரு பையன் வந்து என்ன லவ் பண்ணான், பட் வி காட் பிரேக்கப். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவன் இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ணான். அதுக்கப்புறம் நான் கதையா சொல்லிட்டு இருக்க, கோரத்தை கொட்டாய் வருதுங்க. இப்போ வந்து அந்த பொண்ணும் அவனை விட்டுட்டு போயிட்டா. இப்போ he is alone, but now he wants me, but I don't want him. நிக்கிறது குன்னூர் மலை மேல, பேசுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷா? தமிழ்ல பேசுமா. இனிமே நான் அவன் வந்தாலுமே கூட அவன் எவ்வளவு கெஞ்சினாலும் சார், I did lot. ஈவன் இன்னைக்கு கூட வந்தான், பட் I don't want him. படுவா, நீ ரொம்ப தம் கட்டற, அடங்கடா. அவன் உண்மையான ஜெனியூன் சின்சியாரிட்டியோட அழுது உங்ககிட்ட சாரி கேட்டா திரும்ப அவர் ஏத்துப்பீங்களா? No, no, no. சரண்டர் யூ, காலை பிடிச்சு கெஞ்சிரான். No, no way. No, not உயிரை at all. கொடுக்குறேன்னு சொல்றான். செத்து போன்றுவேன் சார். I don't want him. நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன். ஆனா இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. சொல்லிட்டே இருப்பான், நீ நானு என்ன லவ் பண்ற இன்னொரு பொண்ணு, 3 பேரும் நம்ம அவுட்டிங் போனோம், அது எப்படி ஜாலியா இருக்கும். நீ போ, ஏன் உனக்கு இந்த வேலை? சோ அவர் என்ன எதிர்பார்க்கறாருன்னா, நான் வந்து அங்க டல்லா ஃபீல் பண்ணுவேன். அந்த பொண்ணு அவன் மேல ரொம்ப பாசமா இருப்பா. ஆனா அதே இத அவன் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவனுக்கு ரிவீட் அடிச்சேன் ஒரு 1 வீக் பேக். வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நான் வேற ஒரு பையனை கூட்டிட்டு போயிட்டு அவனோட போனேன். நானு என்ன என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், then he came. Okay, ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளையா உங்க பத்தியெல்லாம் வளாவ முடியாதா? டேய், இனிமே நான் இங்க வர மாட்டேன்டா. என்ன கொடுமைனா, நாங்க 3 பேர் சாப்பிட்டதுக்கு பில் அவன் பே பண்ணோம். So I really enjoyed. ஆமா,
இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல எப்படி நம்புறது? நம்மள போன் போட்டு நீயே கேட்டுக்க. என் கூட சண்டை போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்கள பத்தி என்னென்னலாம் என்னால தப்பா சொல்ல முடியுமோ இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லிடுவேன். ஓகே சோ வன்மம் இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல ஜென்ம அப்பந்தே இப்படிதான். யாராவது என்ன ஏதாவது சொன்னாங்க பண்ணாங்க அப்படின்னா ஐ வில் டேக் ஃபுல் ரிவெஞ்ச் 100%. என்ன லட்சியம் பாத்தியா? நீ எத்தனை நாள் இந்த ஜாப்ல இருக்க முடியும்னு நினைக்கிற? உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. இப்படியே சொன்னாங்க அந்த லேடி. ஒரு நாள் நீ என் நாற்காலியில உட்கார்ந்து பார். என் நாற்காலி ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். அவங்கள நான் என்ன பண்ணேன், ஓகே மேடம் என்னால முடிஞ்சதை பண்றேன், நீங்க முடிஞ்சா ஹெல்ப் பண்ண. இப்படிதான் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வெளியில வந்த பிறகு ஐ ஸ்டார்டட் மை ஒர்க். நீங்க போங்க மாப்ள. அடேங்க அப்பா, இது கெட்ட சாதி கோவம்டா. இமிடியேட்டா என்ன பண்ணேன், அவங்க கிட்ட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எப்படி நான் பேசி வாங்கணுமோ மேனேஜ்மெண்ட்ல கேட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் திங் அவங்கள டிபார்ட்மெண்ட் மாத்திட்டேன். ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் முடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. ஃபைனலா she herself left the job. அந்த மாதிரி ஒரு வேலைய விட்டே நினைச்சிட்டா. ஆமா வேலைய விட்டு அவங்க போயிட்டாங்க ஒரு ஸ்டேஜ்ல. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சா? 5 லட்சம் கொடுத்து வேலை செஞ்சேன். எல்லா ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் இருக்கிறாள். அதே ஒரு கழிச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தா எல்லா பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்கிறாள். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. ஆணும் ஒண்ணுதான் பெண்ணும் ஒண்ணுதான். மேலே யாரும் கிடையாது, கீழே யாரும் கிடையாது. அதே உணர்வு அத்தனையும் திருநங்கைகளுக்கும் இருக்கு. அப்ப தேர்ட் ஜெண்டரும் ஒண்ணுதான். எவ்ரிபடி இஸ் ஹியூமன் பீயிங். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.